ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய வேக்கன்சி உயர்வு மற்றும் கட் ஆஃப் குறைவு குறித்து மிக முக்கியமான தகவல் இருக்குது. அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சரினுடைய பணி நியமனங்களை அதிகரிக்க வேண்டும், வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் சொல்லிட்டு ஆசிரியர்களுடைய கோரிக்கை தொடர்ந்து கவன ஈர்ப்பு அனைத்தும் அரசுக்கு சென்றுள்ளது. எலெக்ஷன் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வேக்கன்சி அதிகரிப்பாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆசிரியர்கள் மத்தியில் இருக்குது. இந்த எஸ்டிடிக்கான வேக்கன்சி அதிகரித்தால் 15,000 வேக்கன்சி கிட்டத்தட்ட எஸ்டிடியில் இருக்குது. அவ்வளோலாம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, நிதி நிலைமை பிரச்சனையாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3,000, 4,000, 5,000 இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பல்வேறு ஆசிரியர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி வச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப வருடங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. இந்த எக்ஸாமே கண்டக்ட் பண்ணாமல் இப்போ தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம். அப்படின்னும் போது நிறைய பேர் பார்டர் மார்க் இருப்பாங்க. ஒரு 80 மார்க்கு, 70 மார்க்கு, 75+, 85+, 85+லாம் கட்டாயமாக வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. இன்னொரு 5 மார்க்கு அல்லது இன்னொரு 6 மார்க், 7 மார்க் வித்தியாசத்தில் பணி வாய்ப்பு எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக வேலைங்கிறது கிடைக்கும். வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா கடந்த காலங்கள்லேயே ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படின்னும் போது கட் ஆஃப் குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். இதுதான் உண்மை. ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். கட் ஆஃப் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன நடக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் லேட்டாக தான் சொல்லுவாங்க, உடனே சொல்ல மாட்டாங்க. மேலும் இது மாதிரியான உடனடி தகவல்கள் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.